ஏன்பா, நாங்கள் இங்கே 10 பேர் இருக்கிறோம், நீங்கள் மட்டும் இயேசுவுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் உட்கார்ந்துக்கலான்னு பிளான் போடுறீங்களோ என்று எரிச்சலானார்கள். இயேசு சீஷர்களை சமாதானப்படுத்தி, நீங்கள் புறஜாதிகளைப் போல பதவி ஆசையுடையவர்களாக இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் முதலாவது பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்றார். கெத்சமனே தோட்டத்தில், நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள், 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கேட்டபோது, மற்ற சீஷர்களைப் போல யாக்கோபுவும் தூக்கம்தான் எங்களுக்கு முதல்ல முக்கியம் என்பது போல அசந்து தூங்கிவிட்டார். கெத்சமனே தோட்டத்தில் கிறிஸ்து அடைந்த துக்கத்தையும் வியாகுலத்தையும் கண்ணீரையும் கண்ணார கண்டார் இந்த யாக்கோபு. இயேசு பூமியிலே ஊழியம் செய்த போது யாக்கோபு அவரை பின்பற்றி எல்லா விதத்திலும் இயேசுவுக்கு ஊழியத்தில் அனுகூலமாக இருந்தார். மேல் வீட்டறையில் பெந்தகோஸ்தே நாளன்று ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். பின்பு இவர் அநேக மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து ஊழியம் செய்தார். முக்கியமாக எருசலேம் சிறை கைதிகளுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஸ்பெயின் நாட்டிற்கும் சென்று நற்செய்தி அறிவித்ததாக கூறப்படுகின்றது. கிபி 42ஆம் ஆண்டு ஏரோது அக்ரிப்பா என்னும் மன்னன் திருச்சபையை சார்ந்த சிலரை துன்புறுத்த எண்ணி அதற்கு முதல் பலியாக இந்த யாக்கோபை பிடித்து தனது பட்டயத்தினால் வெட்டி கொலை செய்தான். துடிப்பு மிக்க உள்ளம் கொண்ட அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இயேசுவுக்காக உயிர் துடிக்க துடிக்க இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்து கொண்டிருக்கிறது. இதுவே செபதேயுவின் குமாரன் அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவின் வாழ்க்கை வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.